பொதுவா இப்ப நம்ம பணம் சார்ந்த ஒரு புத்தகத்தை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா அதுல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் அப்படின்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதே மாதிரி காதலை பற்றி, அரசியலை பத்தின்னு அந்த புத்தகத்துல அந்த ஒரு துறையை பத்தி மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஐயன் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் அப்படின்ற இந்த ஒரு புத்தகத்துல தான் உலகத்துல உள்ள பெரும்பாலான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். திருவள்ளுவர் கை வைக்காத விஷயமே கிடையாது. கல்வியை பத்தி, காசை பத்தி, காதலை பற்றி, காமத்தை பற்றி, துறவரத்தை பத்தி, நட்பை பத்தி, முயற்சியை பற்றி, அரசியலை பற்றி, ஒற்றர்களை பற்றி, அன்பை பத்தி, பொறுமையை பத்தி, அடக்கத்தை பத்தி அப்படின்னு எல்லா விஷயங்களையும் 2 அடியில 7 வார்த்தைகள்ல சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஒருவேளை இந்த உலகம் ஒரு பயங்கரமான ஆழி பேரலையாலோ, ஒரு பெரும் தீ விபத்தாலேயோ, இல்ல அணுகுண்டுகளாலேயோ அழிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த ஒரு ஆபத்தாலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நிறைய விதைகளை ஒரு இடத்துல பாதுகாப்பா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அந்த விதைகள் எப்போதும் அந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கும். அது மாதிரி மனிதனுக்கு ஒரு 10 புத்தகங்கள்லயே நிறைய நாலேஜ் கடத்தப்படணும் அப்படின்னு சில புத்தகங்களும் பாதுகாக்கப்படுது. அதுல முக்கியமான ஒரு புத்தகமா திருக்குறள் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஒரு புத்தகத்தை படிச்சாலே நிறைய நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 1330 திருக்குறள் இருக்கு. அவ்வளவையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கைக்கு கண்டிப்பாக பயன்படக்கூடிய ஒரு 50 திருக்குறள்கள் மட்டுமாவது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை உங்க லைஃப்ல எப்போதும் அப்ளை பண்ணுங்க. அந்த மாதிரி எப்போதும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு 50 திருக்குறள்களை தான் நான் 50 வீடியோவா போட்டிருக்கேங்க. டாப் 50 திருக்குறள் சீரீஸ்ல மிகச்சிறந்த 50 திருக்குறள்களை தான் இந்த சீரீஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடியே 49 வீடியோக்கள் இந்த பிளேலிஸ்ட்ல நான் போட்டேன். நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த பிளேலிஸ்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃப்ரீ டைம்ல போய் பாருங்க. இந்த சீரீஸ் 50, 49 அப்படின்னு ரிவர்ஸ்ல வந்து இன்னைக்கு நம்பர் 1 திருக்குறளோட முடிய போகுது. மிகச்சிறந்த 50 திருக்குறள்கள்ல நம்பர் 2 திருக்குறள் எது அப்படின்னு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டேன். ஆனா நம்பர் 1 திருக்குறள் எதுவா இருக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப நல்லா யோசிச்சுட்டு இருந்தேன். இதற்காக நிறைய திருக்குறள்களை யோசிச்சேன். ஆனா இந்த திருக்குறள் தான் சரியா இருக்கும். என்னுடைய பார்வையில மிகச்சிறந்த நம்பர் 1 திருக்குறள் இதுதான். அது என்ன குறள்னு பார்க்கலாமா? எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். நான் முதல்லயே சொன்ன மாதிரி திருக்குறளுடைய முக்கியமான சிறப்பே 7 வார்த்தைகளுக்குள்ள, அதாவது 7 சீர்களுக்குள்ளேயே சொல்ல வந்த விஷயத்த தெளிவா சொல்றது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த 7 வார்த்தைகள்ல 5 வார்த்தை ஒரே வார்த்தையா இருந்தா எப்படி இருக்கும்? அதாவது ஒரே வார்த்தை தாங்க இந்த திருக்குறள்ல 5 முறை திரும்ப திரும்ப வருது. அந்த மாதிரி ஒரு திருக்குறள். அது என்ன திருக்குறள்? இப்போ உங்களுடைய பார்வையில எது வெல்த் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? எது சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லுவீங்க? அது நகையா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், வீடா இருக்கலாம். இன்னும் சில பேர் கல்விதான் சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? செவிச்செல்வம், லிசனிங் ஸ்கில் தான் பெரிய செல்வம் அப்படின்னு சொல்றாரு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம், இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது. இதுல பாருங்க, செல்வம் அப்படின்ற அந்த வார்த்தை இந்த திருக்குறள்ல 5 முறை வந்திருக்குங்க. இந்த செல்வங்களுக்கெல்லாம் தலையாய செல்வமா இருக்கக்கூடிய செல்வம் செவிச்செல்வம்னு சொல்றாரு. லிசனிங் ஸ்கில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆண்டவன் நமக்கு ஏன் 2 காதுகளை கொடுத்திருக்கிறாரு, ஒரு வாயை கொடுத்திருக்கிறாருன்னு நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? குறைவாக பேசு, அதிகமாக கேள் அப்படின்றதுக்காக தான் நமக்கு 2 காதுகளை கொடுத்திருக்காங்க. எப்போதும் அளவா பேசுங்க, அதிகமா கேளுங்க. இந்த உலகத்துல உள்ள 80% பேர் அடுத்தவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத காது கொடுத்து கேட்கறதே இல்லையாங்க. இப்போ 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வராரு. அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு அந்த விஷயத்துல நமக்கு என்ன தெரியுமோ அதை பத்தி சொல்லுவோம். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத கேட்க மாட்டோம். இப்படித்தான் நேத்து ஒருத்தர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, இப்போ ஏஐ மூலமா நிறைய இமேஜ் ஜெனரேஷன்லாம் பண்ணலாம். அதுலயும் இன்னைக்கு நானோ பனானா அப்படின்னு ஒரு புது இமேஜ் ஜெனரேஷன் டூல் வந்திருக்கு அப்படின்னு அவர்கிட்ட அதை பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அவரோ ஏஐ இமேஜ் ஜெனரேஷனா, எனக்கு தெரியும், நான் இந்த டூல்லாம் யூஸ் பண்ணேன், அப்புறம் அந்த டூல் யூஸ் பண்ணேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச டூல்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தார். நான் சொல்ல வந்த நானோ பனானா அப்படின்ற அந்த புது டூல் பத்தி அவர் சொல்லவே விடல. சரி நமக்கு என்ன, நானும் விட்டுட்டேன். நீங்க நினைக்கலாம் நான்லாம் அப்படி கிடையாதுப்பா, நான்லாம் நல்லா மற்றவங்க பேச விடுவேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த மற்றவங்க சொல்லும்போது நமக்கு என்ன தெரியுமோ அதை பத்தி பெருமையா காமிச்சுக்க முயற்சி பண்ணுவோம். மற்றவங்க சொல்றத கேட்க மாட்டோம். முதல்ல மற்றவங்க சொல்றத கேளுங்க. அவங்க சொல்ல போற விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அதை முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேச ஆரம்பிங்க. லிசனிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. முகலாய அரசர்கள்லேயே அக்பர் மிகச்சிறந்தவர். அவருடைய ஆட்சி காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அக்பர் யாருன்னா ஷாஜகானோட தாத்தா. தாஜ்மஹால் கட்டினார்ல, அந்த ஷாஜகானோட தாத்தா. அந்த அக்பருக்கு ஒரு அகண்ட இந்துஸ்தானத்தை, மிகப்பெரிய இந்தியாவை ஆளணும்னு ஆசை. இதுவரைக்கும் ஆண்ட மன்னர்கள்லேயே மிகப்பெரிய இந்தியாவை ஆண்டவனா நான் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனா
நடுவில் இருக்கக்கூடிய ராஜபுத்திரர்களோட இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேணாம். அவங்களோட ஒரு சம்பந்தம் பேசி அவங்க வீட்டுல பொண்ணெடுத்து ராஜபுத்திர பெண்மணியை மணந்து மிகப்பெரிய இந்துஸ்தானத்தை அமைதியான முறையில் ஆளணும்னு நினைச்சார். இது எவ்வளவு பெரிய சிந்தனைன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலகட்டத்துல 2025 நார்த் இந்தியாவில் ஒரு முஸ்லீம் பையன் ஒரு ஹிந்து பொண்ணை கட்டணும்னு நினைச்சாலோ இல்ல ஒரு ஹிந்து பையன் ஒரு முஸ்லீம் பொண்ணை கட்டணும்னு நினைச்சாலோ அது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் 400 வருஷத்துக்கு முன்னாடி 1600கள்லயே இதை அவர் பண்ணிட்டாருங்க. அப்போ அது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்திருக்கும். தன்னுடைய சொந்த அரண்மனையில தன்னுடைய சொந்த உறவினர்கள் கிட்ட தன்னுடைய நாட்டு மக்கள் கிட்டயே எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்திருக்கும். அது அத்தனையும் தாண்டி அதை பண்ணாரு. அது மட்டும் இல்ல, ஜோதாபாய் ராஜபுத்திர பெண்மணி ஜோதாபாய் முஸ்லீம் மதம் கூட மாறல, கடைசி வரைக்கும் ஹிந்து மதத்தையே ஃபாலோ பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரமும் கொடுத்திருந்தாரு அக்பர். இந்த அளவுக்கு அக்பருக்குள்ள ஒரு சிந்தனை எப்படி வந்தது அப்படின்னா, அக்பர் புத்தகங்களை ரொம்ப ரொம்ப விரும்புவாரு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. புத்தகங்கள்னாலதான் அவரோட சிந்தனை இவ்வளவு விரிவடைஞ்சிருக்கு. ஆனா அந்த அக்பருக்கு எழுத படிக்கவே தெரியாதுங்க. சின்ன வயசுல இருந்தே போர் வாழ்க்கை, 14 வயசுலயே ராஜா ஆயிட்டாரு. அதனால அவனை கத்துக்கலாம் நேரமே இல்லை. ஆனா அக்பர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தனக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன் கூடவே ஒருத்தனை வச்சு, ஏய் இந்த புத்தகத்தை வாசிச்சு காமிடா, அந்த புத்தகத்தை வாசிச்சு காமிடா, என் தாத்தாவோட பாபர் நாமாவை வாசிச்சு காமி அப்படின்னு வாசிச்சு காட்ட சொல்வாராம். கிட்டத்தட்ட ஆடியோ புக் கான்செப்டை அப்பவே கண்டுபிடிச்சிட்டாரு அக்பர். அவரு படிக்க மாட்டாரு, ஆனா பக்கத்துல ஒருத்தன் அவர் கூடவே இருந்து பல புத்தகங்களை வாசிச்சு காட்டிக்கிட்டே இருப்பான். செமல இந்த மாதிரி 14 வயசுல இருந்து ஏகப்பட்ட புத்தகங்களை ஆடியோ புக்கா அவர் கேட்டிருக்காருங்க அப்படின்றதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு. இந்த மாதிரி செவி வழியா நிறைய புத்தகங்களுடைய சாராம்சத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டதாலதான் எல்லோரையும் அனுசரிச்சு போகும் பக்குவம் அவருக்கு இருந்தது. ஒரு அகண்ட இந்துஸ்தானத்தை அவரால் கட்டமைக்க முடிஞ்சது. தன் நாட்டை சேர்ந்தவர்கள் எந்த மதமா இருந்தாலும் அவர்களை சரிசமமா நடத்தினாரு. மதத்தை பாராமல் மனிதர்களை பார்த்து நல்லாட்சியை கொடுத்தாரு. அதனாலதான் அக்பரோட ஆட்சி இன்னமும் பொற்காலமா போற்றப்படுது. நீங்களும் நல்ல புத்தகங்களை வாசிக்க முடியலனாலும் இந்த மாதிரி ஆடியோ புக்கை கேளுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய AI டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த புத்தகத்தோட சாராம்சத்தை நீங்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கலாம். ஏன் நீங்க நினைச்சா ஒரு புத்தகத்தை ஆடியோ புக்காவே ஃப்ரீயா மாத்தலாம், ஃப்ரீயா கேட்கலாம். அந்த மாதிரி நிறைய AI டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. சரி, இந்த அக்பர் காலத்தை எல்லாம் விடுங்க. இப்போ நான் ஒரு முறை ஒரு கல்லூரியில போய் பேசிட்டு இருக்கும்போது அப்போ 2 போட்டோவை காமிச்சேன். ஒன்னு நடிகர் சூர்யா போட்டோ, இன்னொன்னு அவருடைய தம்பி நடிகர் கார்த்தி போட்டோ. இவங்க 2 பேர்ல யார் ரொம்ப நாலேஜபிளான பர்சன், யார் நிறைய புத்தகங்கள்லாம் வாசிக்கக்கூடிய ஆள் அப்படின்னு கேட்டேன். அப்போ நிறைய பேரு சூர்யா தான் அமைதியான ஆளு, அவர் தான் நிறைய புக்கெல்லாம் படிப்பாரு அப்படின்னு சூர்யாவை தான் சொன்னாங்க. ஆனா உண்மைக்குமே நடிகர் சூர்யா அவர்கள் நிறைய புத்தகங்கள்லாம் வாசிக்க மாட்டாரு. அவருடைய தம்பி கார்த்தி தான் அதிகமான புத்தகங்கள்லாம் வாசிப்பாராம். அப்பப்போ கில்ட்டியா இருக்கும். ஃப்ளைட்ல போகும்போது கம்ப்யூட்டர் பக்கத்துல வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு சினிமா பத்தின புக்ஸ். கார்த்தி அவ்வளவு பெரிய பெரிய புத்தகங்களை படிச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவாரு. என்னென்னமோ படிச்சுட்டு இருப்பாப்ல. ஆனா சூர்யா அவர்கிட்ட பேசியே இந்த புத்தகத்துல என்ன சொல்லிருக்காங்க, அந்த புத்தகத்துல என்ன சொல்லிருக்காங்க, இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கார்த்தி கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்குவாராம். எனக்கு அப்பப்ப கேட்டுக்கிறது, என்ன படிக்கிறதா சொல்ல, என்னன்னா ஒரு 500 பக்கம் படிக்கிறதுக்கு வந்து பொறுமை இருக்காது. என்ன படிக்கிறியோ அதை படிச்சுட்டு ஆமால கரெக்ட்ல இப்படி கூட இருக்கலாம்ல அப்படின்ட்டு. அதுதான் செவிச்செல்வம் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். ஷார்ட் ஃபார்ம்ல எடுத்துக்கிறது. அவன் படிச்சது வந்து அப்பப்போ பேசுறது மூலமா வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இந்த விஷயத்தை பத்தி ஒரு முறை சூர்யா அவர்கள் தான் நடத்திய கோடீஸ்வரன் நிகழ்ச்சியில கூட பேசியிருப்பாரு. அந்த வீடியோக்கான லிங்க் கூட கீழே தரேன், கண்டிப்பா பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரீசெண்டா விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு கல்லூரியில பேசும்போது கூட எனக்கு பிடிச்ச திருக்குறள் எது தெரியுமா அப்படின்னு இந்த திருக்குறளை தாங்க சொல்லியிருந்தாரு. எனக்கு பிடிச்ச குறள் வந்து செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நீங்க நிறைய நாலேஜ் வளர்த்துக்கணுமா, அப்போ உங்க லிசனிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க நல்ல பேச்சாளரா மாறணுமா, அப்போ முதல்ல மத்தவங்க பேசுறதை கேளுங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுமா, அப்போ முதல்ல உங்க லைஃப் பார்ட்னர் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத காது கொடுத்து கேளுங்க. லிசனிங் ஸ்கில், இப்படி எல்லாத்துக்குமே இந்த லிசனிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்பர் காலத்துல வெறும் புத்தகங்கள் மட்டும்தான் இருந்தது, அதை ஆடியோ புக்கா கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பாட்காஸ்டா வந்திருக்கு. ஒரு தொழிலதிபர் தன்னுடைய 30 வருஷ அனுபவத்தை ஒரு பாட்காஸ்ட்ல 3 மணி நேரத்துல சொல்லியிருக்காருங்க. அதை கேட்டா அவ்வளவு நாலேஜ் நமக்கு கிடைக்கும். நீங்க வீடியோவா ஒரு விஷயத்த பாக்குறத விட ஆடியோவா நிறைய கேளுங்க. ஒரு கார்ல போகும்போது, பஸ்ல, ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது, மற்றவங்களுக்காக காத்திருக்கும் போது, இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள்ல இந்த மாதிரி ஆடியோ புக்கை, பாட்காஸ்ட்டை, பெரிய பெரிய மனிதர்களுடைய இன்டர்வியூவை இதெல்லாம் ஆடியோவா ப்ளே பண்ணி கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். அதுதான் திருவள்ளுவரும் சொல்றாரு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நான் இதுதான் மிகச்சிறந்த நம்பர் 1 திருக்குறள் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி 1330 திருக்குறள்கள்ல உங்களுக்கு பிடிச்ச நம்பர் 1 திருக்குறள் எது, நீங்க எப்பயுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு திருக்குறள் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு மிகச்சிறந்த 50 திருக்குறள் நான் போட்டிருந்தாலுமே என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க,
காசை பத்தி, மணி மேனேஜ்மெண்ட்டை பத்தி திருவள்ளுவர் என்னப்பா சொல்றாரு, அந்த ஒரு திருக்குறள் சொல்ல அப்படின்னு. ஆகாறு அளவீட்டி தாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. அதாவது நமக்கு வரக்கூடிய வருமானம் ரொம்ப சின்னதா இருந்தா கூட நம்முடைய செலவுகள் நம்மளோட வருமானத்துக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். நமக்கு 20,000 சம்பளமா, அப்போ நம்ம செலவு 19,999 ரூபாய்க்குள்ளதான் இருக்கணும். உங்களுக்கு 40,000 ரூபாய் சம்பளமா, அப்போ 39,999 ரூபாய்க்குள்ளதான் நம்ம செலவு இருக்கணும். உங்களுக்கு வெறும் 8,000 தான் சம்பளமா, அப்போ 7,999 ரூபாய்க்குள்ளதான் நம்ம செலவுகள் இருக்கணும். அப்பதான் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இப்படி நம்ம கடன் இல்லாம இருந்தோம் அப்படின்னா அதுதான் நிம்மதியான வாழ்க்கை. அதுதான் மணி மேனேஜ்மெண்ட்ல சிறப்பான ஒரு விஷயமும் கூட. முயற்சி பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கோழி தரும். அந்த தெய்வமே உனக்கு எதிராக நின்னாலும், உன்னுடைய ஜாதகப்படியோ உன்னுடைய விதிப்படியோ நீ கஷ்டப்படணும்னு இருந்தாலும், நீ சரியான இடத்துல பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்ட அப்படின்னா, உன்னுடைய உடல் வருத்த முயற்சி பண்ண அப்படின்னா அதற்கான பலன் கிடைக்கும்னு சொல்றாரு. இந்த மாதிரி நட்பை பற்றி, காதலை பற்றி, கல்வியை பற்றி, சாப்பாட்டை பத்தி அப்படி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிகச்சிறந்த 50 திருக்குறள்களை நான் சொல்லியிருக்கேன். அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கு. கண்டிப்பா பாருங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதால மட்டுமே நம்ம வாழ்க்கையில மாற்றம் வராது. அதை உங்க லைஃப்ல அப்ளையும் பண்ணுங்க. நல்ல நல்ல விஷயங்களை தொடர்ந்து கேளுங்க. அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. அப்பதான் செல்வம் சேரும். அதைத்தான் திருவள்ளுவரும் சொல்றாரு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை.